ஆரூரான் எனது அடிமை சார் அப்படி சொல்கிறதுக்கு பாக்கியம் வந்திருக்கு. உங்களுடைய மெயிலை பார்த்தேன். ரியலி த்ரில்லிங். அண்ட் ஆல்சோ வென் யூ கால் மீ, அது எனக்கு அவ்வளோ இம்பேக்ட் தெரியல. அந்த மெயிலை படிக்கும்போது அதனுடைய இம்பேக்ட் இன்னும் ஜாஸ்தியாக இருந்தது. அதோடு எப்போ ஜாஸ்தியாச்சுன்னா நிறைய பேர் அதை படிச்சு விட்டு அவங்களுடைய ரியாக்ஷன்ஸை பார்க்கும்போது தான் நமக்கு அதனுடைய இம்பேக்ட் ரொம்ப ஜாஸ்தியாக தெரியுது. சொல்லுங்கள், ஆக்சுவலி என்ன ஆச்சு? இல்லை, இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி மெயில் அனுப்பணுன்னோ இல்லை, அதுக்கப்புறம் அந்த ரியாக்ஷன்ஸு அந்த ஆஸ்பெக்டில் நம்ம ஆரம்பத்தை நினச்சி பார்க்கவே இல்லை. காத்தால சொப்னம் வந்தது. சொப்னம் வந்தோடனே உடம்பு தூக்கி போட்ட மாதிரி ஒரு இம்பேக்டு. அவர் எப்படி பார்க்குறது? அவர் எங்கே இது மாதிரி ஒரு பர்சனாலிட்டி இருக்காரா? ஆனால் பெரியவா சொன்னால் நிச்சயம் இருப்பார். எப்படி பார்க்குறது? எப்படி லொக்கேட் பண்ணுறது? சரி, நீங்கள் லொக்கேட் பண்ணாலும் எப்படி நீங்கள் வந்து அவருக்கு நீங்கள் வந்து செய்ய வேண்டியதை எப்படி அதை செஞ்சு உடனே முடிக்கிறது அப்படிங்கிற கவலை தான் இருந்தது. அப்புறம் யோசனை பண்ணேன், சரி எல்லாத்துக்கும் வந்து சர்வசாதகர் வந்து சிவராம் தான், எப்போ மேலே சிவராமனை பிடி அப்படின்னு தான் காத்தால உங்களை நான் அடித்தேன். உடனே நீங்களும் 10 நிமிஷத்தில் உடனே டக்குன்னு ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு பிடிச்சிட்டு இல்லை அவரை. நான் அன்றைக்கே அவருக்கு அமிச்சாச்சு, பணமும் அமிச்சாச்சு. அவரும் பேசினார். அவர் வந்து பெரிய அரிஷ்டானத்தை போய் அவர் பிரார்த்தனை பண்ணிக்கிறதோ அப்புறம் நடந்த சம்பவங்களோ அதுவும் எனக்கு தெரியாது. இல்லை, நீங்கள் ஃபஸ்ட்டு சொப்பனத்தை ஃபுல்லாக சொல்லுங்க, நான் அப்புறமா ஐ வில் டெல் யூ வாட் ஹஸ் ஹேப்பன். எனக்கு சார் வந்து சார்கிட்ட இருந்தபோது சார் சொல்லுவார், எங்கள் அண்ணா சொப்பனம் வரணும்னா எங்கள் அண்ணா தீர்மானம் பண்ணி தான் வரணும், அண்ணா சொப்பனத்தை சாரமாக நினைக்காத. இப்போ ஜலத்தை சாருக்கு வந்து சொப்ன சாஸ்திரத்தில் ரொம்ப ரொம்ப நம்பிக்கை ஜாஸ்தி, ரொம்ப ஸ்ட்ராங் கன்விக்ஷனோட சொல்லுவார். அப்பப்போ சொப்பனங்க சார்ட்டு இருக்கும்போது சொப்பனம் கண்டா சார் ஜலம் வந்தது அப்படின்னு சொல்லுவேன். ஜலம் வந்தால் இதை மாதிரி அர்த்தம் அப்படிம்பார். ஒரு சுவாமிகள் ஒருத்தர் இருந்தார், யாரோ ஒரு சன்னியாசி, ஒரு லே சன்னியாசி. அவர் வந்து வெள்ளை வஸ்திரம் கட்டிக்கிற மாதிரி ஒரு சொப்பனம் வந்ததுன்னு சொன்னேன். இல்லைப்பா, அவருக்கு கிரகஸ்தான் இருந்திருக்கலாமோ அப்படின்னு என்ன வந்திருக்கும், அது ஒரு மாதிரி ரிஃப்ளெக்ஷன் வந்திருக்கும் அப்படிம்பார். ஆனால் சார் சொல்லுவார், ரொம்பவும் சொப்னத்தை கட்டினா அலையக்கூடாது, சொப்னத்துக்குலாம் ரொம்ப இன்டர்பிரேஷன் பண்ணிட்டு இருக்கக்கூடாது, அது ஜஸ்ட் லைக் அதை விட்டுணுன்னா நமது ஆத்மாங்கிற சாப்டர்லேருந்து சார் சொப்னத்தை பற்றி கிளியராக எழுதியிருக்கார். அதனால் சார் சொல்கிற ஒரே எக்ஸப்ஷன் என்னென்னா வந்து தன்னை சொல்லாமல் அண்ணா சொப்னத்தை பற்றி சொல்லும்போது இது மாதிரி பெரியவா சொப்னத்தை வந்தான்னா அது ஜாக்கிரதையாக சொப்னத்தை என்ன சொன்னாலும் அதை செய்யணுங்கிற மாதிரி. பெரியவா நம்ம நினச்சினே இருக்கிறனால பெரியவா சொப்னங்கள் நிறையா வரது உண்டு. பல தடவை அது வந்து இருக்க வச்சுங்களேன், பல விஷயம் சொல்ல முடியுது, பல விஷயங்கள் இருக்கு. இப்போ பாதுகா வேணும்னு எங்கள் அம்மா வாங்கிட்டு வந்தா, நான் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் பெரியவாகிட்ட சொல்லி அப்பாவுக்கு கொடுத்தா. அப்போ நான் ஹிந்து ஸ்கூலில் படிச்சிருந்தேன். எங்கள் அம்மா சொன்னா, எங்கே பெரியவா கொடுத்துருக்க போகிறா, அங்கே ஏதாவது ரூமில் இருந்திருக்கோம், இவ எடுத்து கொடுத்துருப்பா, எங்கள் அம்மா பாவம் வாங்கியானா எடுத்துகிட்டு வந்துட்டா அப்படின்னு நினச்சேன்னா. அன்றைக்கி ராத்திரியே சொப்னம் கண்டேன், நான் தான் போட்டுன்னு கொடுத்தேன் தெரியுமான்னு. ஆமாம் அப்படி. அப்புறம் எங்கள் அம்மாட்ட போய் சொன்னால் திட்டுவோம், நான் சொல்லலை. அவள்லாம் ரொம்ப 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 ஸ்ட்ரான்ச் டிவோட்டி. அவள்லாம் பெரியவா மாட தவிர அவளுக்கு உலகம் தெரியாது. வீடு தெரியும், ஆம்பளையா குழந்தை தெரியும், பெரியவா தெரியும், வேறு ஒன்றும் தெரியாது. அப்படியே இருந்தவா அவள்லாம். அதேமாதிரி ஒரு சொப்னம் வந்தது. அதே மாதிரி நிறையா வரது உண்டு. இப்போ ஆனால் இந்த வாஞ்சூர் எடுத்தப்புறம், கோயில் வேலை எடுத்தப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷனே சமயத்தில் கொடுப்பா. இப்போ 2 மாதம் முன்னாடி ஒன்று வந்தது. திடீர்னு காத்தால அங்கே நிற்கிறா, ஒரு முட்டங்கிற வில்லேஜ் வாஞ்சூர் நம்ம மடத்து எஸ்டேட்டில் நிற்கிறா பெரியவா. நின்றுட்டு நமஸ்காரம் பண்ணோன்னே கேட்குறா, வாஞ்சூர் கிராமம் எத்தனை ஏக்கர் அப்படின்னு கேட்குறா. 250 ஏக்கர் பெரியவா அப்படின்னு சொல்கிறேன். 257 ஏக்கரா, ஏ ரெஜிஸ்டர் எவ்வளோ அப்படின்னு கேட்குறா. ஏ ரெஜிஸ்டருங்கிறது அந்த டைட்டில் டீட், ராஜா கொடுக்குற அந்த டைட்டில் டீட் இருக்குது, இந்த கிராண்ட்டு அது ஏ ரெஜிஸ்டரில் தான் போடுவான் இனாம் வில்லேஜஸ்க்கு. ஏ ரெஜிஸ்டரில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 217 ஏக்கர் பெரியவா அப்படின்னு. ஏன் இதெல்லாம் வந்து சாகுபடி பண்ணாமல் போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்குறா. எல்லாம் உப்புலாரா பெரியவா, எல்லாம் உப்புலாரா இருக்குது. உப்புலாருன்னா என்ன? இல்லை பெரியவா, எல்லாம் வந்து கீழே வந்து உப்பாக அப்படியே வரும், வெள்ளையாக. ரூட்டெல்லாம் வந்து பூமியில் பெனட்ரேட் ஆகி போகாது, கருகி போயிடும் சுவாசிக்க முடியாமல். ஓ, ஏன் கருவை என்ன ஒரே மண்டி இருக்குது அப்படின்னு கேட்குறா. கருவை மண்டி இருக்குது. ஆமாம், அது மாதிரி சிறுத்தை புலிங்கிறான், ஏகப்பட்ட கட்சி ஏக்கம்லாம் வந்துடுது, அவன் மட்டும் என்கரேஜ் பண்ணிட்டு போயிடுவான். இடம் பெரிய பூரா கிராமம் மடத்து சொத்தாக இருக்குது, எங்கே இவன் வந்து குடிசையை போட்டுருவா. கருவை மண்டி இருந்துன்னா அவளால் உடனே என்கரேஜ்மெண்ட் பண்ணுறது கஷ்டம், அதுக்குள்ளே நம்ம தான் ஆக்ஷன் எடுக்கலாமே, பரவாயில்ல நல்ல யோஜனையாக இருக்குது இது அப்படின்னு சொல்லிட்டு கிராமம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறா. உங்களுக்கு தான் தெரியும், கிராமத்தில் ரொம்ப கஷ்டமான கிராமம், அது ரொம்ப மோஸ்ட் நோட்டரியஸ் வில்லேஜ் அது.
கஷ்டமாக தான் பிரியா இருக்குது, ஒரு நாள் உங்கள் பேரை சொல்லிட்டு தான் ஓட்டின்னு இருக்கேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. அவரே சொல்கிறா, நாங்கள் நிர்வாகம் பண்ணும்போது இப்படி தான் இருந்தது, ஒரு வருஷத்தை பொறுத்துக்கோ சரி அப்படின்னா சொப்பனை கலைஞ்சிருச்சு. அதேமாதிரி அது நம்ம அன்னன்னைக்கு நம்ம நினச்சிட்டு படுக்கிற விஷயங்கள் அப்படியே மனசில் பெரிய சொப்பனமா நான் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவாக எடுத்துன்னு போனோம். பட் இதுபடி நேரடியாக வந்து பேசுகிற மாதிரி தட்டி எழுப்பி என்னன்னு கேட்குற மாதிரிலாம் எனக்கு வந்து அந்தளவுக்குலாம் அனுபவம் கிடையாது. ரொம்ப நம்ம ஸ்டான்ச்சுன்னு எனக்கு என்னை பற்றி ஒரு அபிப்பிராயமும் இல்லை. வேலை கொடுத்துருக்கா மடத்தை நம்ம செய்கிறோமே தவிர அப்பா தாத்தா குடும்பம் அவளுக்கு இருக்கிற மாதிரி அந்தளவுக்கு ஒரு ஸ்டான்ச்சாக நம்ம இருக்கோமோ பக்தியாக உறுதியாக இருக்கோமோன்னு எனக்கு கிடையாது. வெடிக்காத்தால வந்தது சொப்னத்தில் வந்து புறா நிற்கிறோம் மாதிரி மரத்தில் பின்னாடி புனா கிருஷ்ணமூர்த்தின்னு தான் சொன்னேன். புனா கிருஷ்ணமூர்த்திக்கு 1387 ரூபா பணம் அனுப்பு. அவருக்கு வந்து பேப்பர் செலவு, எழுத்து செலவு, கூலி, பேப்பர் செலவு, தபால் செலவெல்லாம் நிறையா ஆறுது, நிறைய கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார், அவருக்கு அனுப்பு அப்படின்னு. எனக்கு பேர் மறந்து போய்ட்டுருது. கிட்ட போய் என்னன்னு கேட்கும்போது புனா கிருஷ்ணமூர்த்தி 2 தடவைன்னு சொல்கிறான். அப்புறம் நான் அவரும் சொல்லி பார்த்துங்க. அப்புறம் 1387 அப்படின்னு நான் கேட்குறேன். ஆமாம் 1387 ரூபா அனுப்பு, உடனே அனுப்பு அப்படின்னு சொன்னான். அப்புறம் எனக்கு ஒரு பழக்கம் என்னென்னா சொப்பனம் கண்டா டக்குன்னு எழுந்து உட்காந்துருவோம், ஏன்னா அப்போ தான் மறந்து போகாமல் இருக்கும்னு. அப்புறம் 1387 ஒரு பேப்பரில் எழுதி குறிச்சி வர வச்சுருந்தேன். ஏன்னா ரொம்ப ஒரு மாதிரி நம்பர் ரொம்ப யூனிக்காக இருக்குது இந்த நம்பர், ரவுண்ட் ஃபிகராகவும் இல்லை ஆர்ட் ஃபிகராக இருந்ததுனால. அப்புறம் வெடிக்காத்தால உங்களுக்கு 6 மணிக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். நீங்கள் உடனே அப்புறம் சொன்னேன் புனா கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள்னு சொல்ல இல்லைங்க. அப்புறம் அவருக்கு அப்புறம் போய் பெரிய பாதிகளை குளிச்சுட்டு பணத்தை எடுத்து வச்சுட்டு உடனே அன்றைக்கி அனுப்பிச்சாச்சு. அப்புறம் அவர்கிட்ட இருந்து நம்பர் கிடச்சி ஃபோன் பண்ணோம், அவருக்கு பேசினார். அவருக்கு வேணா இது மாதிரி பெரிய சொப்னத்தில் உத்தரவானபடி உங்களுக்கு அனுப்பிச்சிருக்குன்னு நான் எழுதினேன், வேறு ஒன்றும் விருத்தாந்தம் ஒன்றும் எழுதலை. அதே போல் அவர்கிட்ட ஃபோனில் பேசும்போதும் ஜாஸ்தி நான் ஒன்றும் டீட்டெயில்ஸ் நான் ஒன்றும் சொல்லலை, ஏன்னா ஏன் நம்ம சொல்லப்படாது மரியாதை இல்லைங்கிறனால சொல்லலை. அவர் அதுக்கு உபயோகப்படுத்திட்டு இருப்பார்னு நினைக்கிறேன் இது. அப்புறம் ஸ்ரீதர் சார் வந்து சொன்னார், இந்த மாதிரி ஏன் நீ ஒரு பொதுவாக போட்டுறேன் அது அப்படின்னார். நான் சொன்னேன் ஏற்கனவே ஸ்ரீராம் நம்மளோட சொல்லிட்டு இருக்கார், எனக்கு மாதிரி கூச்சமாக இருக்குது சார் அது அப்படின்னு சொன்னேன். இல்லை நீ ரைட்டப்பாகவே ஒன்று பண்ண, ஒரு ஆர்டிக்கிள் பண்ணு அப்படின்னா. சரி நீங்களும் சொன்னீங்களா, சரி சின்னதாக ஒரு ஷார்ட்டாக ஒரு ஆர்டிக்கிள் ஒன்று போட்டு அனுப்பிச்சேன். அப்புறம் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் வந்து சேஜ் ஆஃப் காட்சியில் படிச்சுட்டு ஏதோ இன்னொருத்தரோட அனுபவத்தை வாசிக்கிற மாதிரி இருந்தது எனக்கு. அது படிக்கும்போது நிறைய ரெஸ்பான்ஸ் வந்துருக்கு, 40 என்னமோ வந்திருக்கு இது வரைக்கும். என்னாச்சு அவர் வந்து என்கிட்ட இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் யாரு காலைக்கால இளவி சுப்பிரமணியன் இருக்கார். சரி, அவர் உங்களுக்கு முன்னாடி தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. சரி, பெரிய வந்து படம் கிடையாதுன்னு அவர்கிட்ட போய் பேசியிருக்காரு. இந்த மாதிரி வந்து கிருஷ்ணமூர்த்தி ஆசிரமத்தில் இருக்கார், அவர்கிட்ட வந்து அவருக்கு வந்து மாதம் நீ படம் அனுப்பி அவர் லெட்டர் போட்டுருக்கார், எல்லாரும் லெட்டர் போட்டுருக்கார். அவருக்கு கைக்கு செலவுக்கு படம் இல்லை, மாதம் பணம் அனுப்பி எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் சொல்லியிருக்காரு. உடனே அவர் பேங்க் வந்து தெளிவாக சொல்லிருக்கா கிருஷ்ணமூர்த்தி இருக்காருன்னு அவர் எல்லாரையும் விசாரிச்சிருக்காரு. சிவராமன் இருக்கார், அவரையும் போய் விசாரிச்சிருக்காரு. என்கிட்ட கேட்டார். இப்போ எனக்கு ஃப்ரெண்டு காலம்பரை ஃபோன் வந்தது, அண்ணா இதே மாதிரி ஒரு சொப்பனம் பெரியவா வந்து எனக்கு உத்தரவு பண்ணுறா, எனக்கு யார் பூனா கிருஷ்ணமூர்த்தின்னு நான் இந்த ஜனசமூகத்தில் எங்கே போய் தேடுறது அப்படின்னார். நல்ல ஆள்கிட்ட கேட்டையா நீ? பூனா கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரியில் எங்கள் அக்காவாத்துக்கு எல்லாத்துக்கும் அவர் தான் வாத்தியார், அவர் தான் எல்லாருக்கும் பிரதானம். அவர் அப்புறம் ஹைதராபாத் வந்த அப்புறமா எங்கள் அக்காவினுடைய நாத்தனார் சரோவாத்துக்கு ரொம்ப அத்தியந்தம். இப்பயும் சரோவை வந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டுருக்கா. இதோ அமெரிக்காவில் புயல் அடிச்சு கொடுத்தோன்னு இப்போ லேட் ஆகிருக்கு போல இருக்கு. அதனால தான் இப்போ பெரியவாள்கிட்ட வந்து அவர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு, உனக்கு வந்து வந்துடுத்து போல இருக்கு அப்படின்னு சொன்னேன் நான். அப்போ தான் அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணானே. அப்புறம் அபூர்வமா நடந்திருக்கு பாருங்க. நீங்க பெரியவாள்கிட்ட போய் இங்க அதிர்ஷ்டானத்துல நீ படுக்க இழுத்து விட்டு நீ படுக்க கிளம்பி போயிட்டியன்னு சொல்லியிருக்கேள். அவனுக்கு அங்க சொப்பனம் பூனா கிருஷ்ணமூர்த்திக்கு 1387 ரூபா கொடு அப்படின்னு. அன்னைக்கு நான் பாத்துக்கிறேன்னு சொன்னா இன்னி வரைக்கும் பாத்துட்டு அது நடந்துட்டு இருக்கா எல்லாம் நல்லபடியா? உடம்பு சரியில்லை படிச்சுட்டு இருப்போம், எழுந்திருக்கா முடியாது, நான் என்ன பண்றது, வேற வழி இல்லை. அம்மா நான் ஏறி போடும்போது அம்மா ஏறி காரியம் செய்யணும், படுத்துட்டே இருந்ததுன்னா எனக்கு ஒன்றும் முடியல அப்படின்னு. அங்கேருந்து ஆற்றுக்கு வந்துருந்தேன்னா ஏறி அடுப்ப கலந்துட்டே இருப்போம். அப்படியே போடும்போது எழுந்திருக்க முடியாது, சொல்லிட்டே இருப்போம். மாமிக்கும் இப்ப 80 வயசு இருக்குமே. மாமிக்கும் இப்போ 82 வயசு ஆகுது. 82 வயசுக்கு மாமியை நீங்க வேலை செய்ய சொல்றல?
பலம் பெரியவாடெல்லாம் கொடுக்குறா. சரி. உண்மையை நானே பலம் வந்து பெரியவாடு நான் சொல்றேன். உடம்பு பலம் கொடுங்க, கொடுத்தாலும் அதுக்கு செய்ய முடியும் அப்படின்னு. உங்களுக்கு நடுவில் உடம்பு சரியா இல்லாம போச்சு. என்ன உடம்பாச்சு? அது வீட்டில் கொஞ்சம் சிரமமா இருந்தது. சரி. அது கொஞ்சம் ஆப்ரேஷன் பண்ணி கொஞ்சம் சரியா ஆப்ரேஷன். சரி. மறுபடியும் தாம்பரத்தில் டாக்டர் போய் காமிச்சுட்டு இருக்கேன். கீமோதெரப்பிலாம் கொடுத்தாளா? கீமோதெரப்பி கொடுத்தாளா? கீமோன்னு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு, அதெல்லாம் கொடுத்தாளா உங்களுக்கு? ஆப்ரேஷன் பண்ணாங்க. சரி அழப்பு இருக்குன்னு. சரி. அது சரியா போயிடுச்சு. அடுத்த வருஷம் கூட கொஞ்சம் கொஞ்சம் அது டேராக இருந்தது. சரி. அதுவும் பார்த்தா அது கொடுத்து சரியா இல்லை. அந்த அந்த கோம்பேட்டில் சொன்னால் சரியா இல்லை. சரியா இல்லை. அதுக்கப்புறம் தாம்பரத்தில் வந்தேன். இவங்க ஒன்று கொடுத்து சரியா இருக்குது. இப்போ நார்மலாக இருக்கேன். இப்போ இப்போ என்ன கேட்டேன்னா உடனே வந்து நமக்கு ஏதாவது சௌகரியங்கள்லாம் பண்ணி கொடுத்துருக்கு. இப்போ இது மடத்தோட இடம் தானே? மடத்தோட புது பிரிவா அந்த இடத்த கொடுத்து இங்கே இருக்க சொல்லியிருக்கா. முன்னாடி வேடல்ல வந்து வாத்தியாரா இருந்தேன் இல்லையா பாடசாலைக்கு? வயசாச்சவருக்கு நான் கேட்டேன், பாடசாலை போயிருக்கேன். அப்போ எல்லாரும் வந்து இப்போ நம்ம சாமானியம் தானே. அவெல்லாம் இப்போ உலகத்துக்கெல்லாம் ஒரு 20 தான் முடியுது. அப்போ நம்ம வாத்தியார் நிறையா இருக்கா, நாங்கள்லாம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி. அப்போ நீ சொன்ன இப்போ வயசாச்சவருக்கு இப்போ சாமி பூஜை பண்ணி சௌக்கியமா பெரிய சொல்லிட்டாங்க. நீங்க இது இப்போ இது ஒண்டி பண்ணிருக்கீங்க, வேத பாராயணம் மட்டும்? 4 பாராயணம். அப்படியா? முதல் பாராயணம் வந்து பெரியவா சந்திரசேகர சரஸ்வதி கிருஷ்ண நித்திய பாராயணம்னு டெஸ்ட் போட்டு நான் பணம் கொடுத்துருக்கேன். எனக்கு பணம் கொடுத்துருக்கிறதுனால பெரியவாட்டை கேட்டேன். இது மாதிரி பெரியவாட்டை சொல்லிட்டு போனேன், நான் நீ கந்தடிச்சு ஆரம்பிச்சு நிற்கக்கூடாது, ஆறு நடந்துட்டு இருக்கணும். வேத பாராயணம் சொன்னால் நீங்கள் ஆரம்பிச்சாக்க உங்களுக்கு நிற்கக்கூடாது, நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பெரியவாட்டை போய் கேட்டேன். அப்புறம் புது தான் போட்டேன். உங்கள்கிட்ட இருந்த பணத்தையும் அதில் போட்டுட்டேல? உங்கள்கிட்ட இருந்த பணத்தெல்லாம் அதில் போட்டுட்டேல் வச்சுருக்கல? கொஞ்சமாவது வச்சுருக்கல உங்களுக்கு? சரி. எந்த பணங்கிறது வந்து நான் இல்லை, அவர் பணம் அவங்க கால விட்டு எடுக்கிறது கிடையாது. செலவுக்கூட 6 பேருக்கு சம்பாதனை, 6 பேருக்கு சம்பாதனை, 7ஆம் பேர் கிடையாது. நான் கால பண்ணேன். பாக்கி இந்த செலவாக இருந்தாலும் எல்லாம் வர வர முடியும். எதுவாக இருந்தாலும் அவார்டு தான். இன்னைக்கு ஒன்றும் வச்சுக்க மாட்டேன். இல்லை அவார்டு தான். அதனால வந்து பெரியவா வந்து நம்ம வச்சுருக்கா. புது பிள்ளைக்கு அவார்டு பாடா பாடப்படி புதுண்டா வண்டி நல்லா வேண்டா ஏன்னா எனக்கு ஒன்றாக்கா ஒன்று அவார்டு விட்டா 3 பேரும் எனக்கு. ரொம்ப சந்தோஷமாம்மா. எனக்கு இந்த ரொம்ப நாளாக உங்கள்கிட்ட இதெல்லாம் கேட்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இல்லாமே இருந்தது. இந்த காரைக்கால் ஆடிட்டர்னுடைய விஷயம் நடந்த உடனே நான் காரைக்கால் ஆடிட்டரை போய் பார்த்தேன். உனக்கு என்ன சொப்பனம் எல்லாத்தையும் சொல்லு அப்படின்னேன். எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டோ அதுக்கு 2வது பார்ட்டு உங்கள்கிட்ட கேட்கணும் என்ன ஆச்சுன்னு. ஏன்னா நீங்கள் அன்றைக்கி என்கிட்ட சொன்னேன், அன்றைக்கி தான் நான் பெரியவாள்கிட்ட வந்து பெரியவாளை நீ பாட்டுக்கு என்னை இழுத்து விட்டுட்டு கிளம்பிட்டேன், எனக்கிட்ட காசும் இல்லை ஒன்றும் இல்லை, நான் எப்படி சஷ்டி பாராயணத்தை நடத்துறது அப்படின்னு கவலைப்பட்டுன்னு பெரியவாள்கிட்ட சொல்லிட்டு போனேன். காரைக்கால்லேருந்து யாரோ ஆடிட்டர் நீங்கள் சொன்னேன்னு ஃபோன் பண்ணா ரூபா அமைச்சிருக்கா. வேற ஒரு 2000 ரூபா தெரியல. அப்படி 2000 ரூபா பணம் அமைச்சிருக்கா. அட்ரஸ் தான் இருக்கு, இமெயில் அமைச்சிருக்கா. 2000 பணம் அமைச்சிருக்கா. யாருன்னு தெரியல. யாருன்னு தெரியல எனக்கு இல்லை. எனக்கு கொஞ்சம் ஆஃபீஸில் போய் போட்டு அப்புறம் லெட்டர் போட்டு அப்படின்னு சொல்லுவோம். எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு அடிக்கடி இருக்கலாம் ஸ்கூலுக்கு இருக்கலாம். அப்படியா? தெரிஞ்ச ஒரு அது என்ன ஆச்சு மாமா, அந்த காரைக்கால் ஆடிட்டர் வந்து தனக்கு வந்த சொப்பனம் உங்கள்கிட்ட பேசினது எல்லாத்தையும் ஒரு லெட்டர் மாதிரி எழுதி அதை கம்ப்யூட்டரில் போட்டிருக்கார். அது இன்டர்நெட்டுன்னு அது உலகம் ஃபுல்லாக பெரியவா பக்தாலெலாம் படிச்சிருக்கா. படிச்சுட்டு எனக்கே நிறையா பேர் ஃபோன் பண்ணான், நாங்கள் பணம் அனுப்புகிறோம் மாமாவுக்கு, நாங்கள் இது பண்ணுறோம், எனக்கு இது கொடுங்க அது கொடுங்கன்னு. நான் தான் சொன்னேன், அட்ரஸ் கொடுக்குறேன், மாமாவுக்கு சௌரியம் எதுன்னா நீங்கள் மணி ஆர்டரில் அனுப்பிச்சிருங்கோ. இல்லைன்னா அவர் பேங்க்குக்கு 92 வயசுக்கு பேங்க்குக்கு போய் அங்கே போயெல்லாம் அலையிறதெல்லாம் கஷ்டம், மணி ஆர்டரில் அனுப்பிச்சிட்டேன்னா மாமா வந்து அதை வந்து சேர்த்துருவா அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். சில பேர் அனுப்பிச்சிருக்கா சொன்னா. சரி, அது பெரியவா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ கொடுத்துட்டுருக்கா. எங்களுக்கும் பெரியவாள்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணி அனுகிரகம் பண்ண சொல்லுங்க.
எல்லாரும் சொன்னா நீ என்ன செய்ய வேண்டியதுன்னா நீ எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் வயல சொல்லிட்டே இரு நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டா. நீ செய்ய வேண்டியது என்ன எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாம் நல்லா இருக்கணுமோ இல்லையடா இல்லை நல்லா இருக்கும் இல்லையடா எல்லாரும் நல்லா இருக்கணும் வயநாடு சொல்லு நீ சொல்லிட்டே இரு நீ எல்லாம் செய்யணும் நான் உன்னை பார்த்துக்கிறேன். நீங்கள் இது மூலியமாவே இது பார்க்குறவா எல்லாருக்கும் ஒரு அனுகிரகம் பண்ணிவிடுங்க. பெரியவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு சௌக்கியமா இருக்கணும், பெரியவாள்கிட்ட பக்தி இருக்கணும். எப்போ எல்லாரும் பெரியவாள் அனுகிரகம் பெரியவாள் வேதத்தில் ஒரு நம்பிக்கை வச்சு வேதம் தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி பெரியவாளுக்கு அதுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எல்லோரும் அதில் கலந்துட்டு எல்லோரும் நீங்கள் அது வெளியே போனோம்னாக்கா உங்களுக்கு ஒரு குறவும் கிடையாது. உங்கள் வீட்டில் கல்யாணம் கார்த்திகெல்லாம் அடிக்கடி தந்தால் இருந்தே இருக்கும். நீங்களே சௌக்கியமாக இருக்கலாம், பெரிதாளுக்கெல்லாம் பரிபூர்ணமாக உண்டு அப்படின்னு என்னுடைய. ரொம்ப சந்தோஷம் மாமா, நமஸ்காரம். 90ஆம் வருஷத்துல சாருமாச டயத்துல கிட்டத்தட்ட ஆகஸ்ட் செப்டம்பர்ல நடந்த விஷயம் அது. நான் ஞாபகம் இருக்கு எனக்கு. அது ரொம்ப இல்லை கணக்கு போட்டு பார்த்தோம் நாங்கள். என்ன அதாவது பணம்லாம் அமைச்ச பிறகு தானே கணக்கு போட்டு பார்த்தோம். இது என்ன இது எப்படி கணக்கு வருது 1387 என்னன்னா நம்ம ஒரு ஃபிகர்னா ஜஸ்டிஃபை பண்ணுவோம் இல்லையா, எதுக்காக அந்த ஃபிகர் அரைவாரோன்னு பார்த்தேன். தான் 3% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் போட்டேன்னா 266 மாதம் வருது கரெக்டாக இல்லையா. 22 வருஷம் 2 மாதத்துக்கு 266 மாதத்துக்கு நீங்கள் 3% போட்டேன்னா அந்த 16,650 ரூபா 6,650 ரூபா ப்ளஸ் 10,000 பிரின்சிபல் சேர்த்து 16,650. அது நீங்கள் வந்து கரெக்டாக போட்டேன்னா அது வந்துடும் 1,387 ரூபா 50 காசு வரும். குரியர் சார்ஜஸ்லாம் சேர்க்கல நம்ம இதில். சாசன் மூலம் இன்னும் நிறையா சொன்னார். நான் அவரையும் போய் பார்க்கணும்னு இருக்கேன், ரெக்கார்ட் பண்ணணும்னு. 50 வருஷத்துக்கு முன்னாடி பெரியவாளை தரிசனம் பண்ணும்போது பெரியவா கேட்டாலாம், நீ பணத்துக்கு என்ன பண்ற, யாருங்கிறது எனக்கு தெரியும், உனக்கு பணம் வேணும் அப்படின்னு. எனக்கு பணம் சம்பாதிக்கணுங்கிற ஆசையே வரமாட்டேங்கிறதே பெரியவாங்க அப்படின்னாரா. என்ன பண்ற நீ, அவன் வந்து அரிசி இல்லை சக்கரை இல்லைன்னு சொன்னான்னா மூளையில போய் நின்றுட்டு அழுதுன்னு இருக்க நீ அப்படின்னாலும் தெரியுமா. என்னன்னு பார்த்தா ஆத்துல மாமி வந்து அரிசி இல்லை சக்கரை இல்லைன்னு சொன்னாங்கன்னா நேராக பெரியவாளுடைய போட்டோ கிட்ட போயிடுவாராம், மூளையில வச்சிருப்பாராம் ஆத்துல சொல்லுவாராம். போய் பெரியவாளை போய் அழுவாராம், பெரியவாளை இப்படி இல்லாம சொல்றா, நான் என்ன பெரியவா பண்றது, ரூபாய் இல்லையே பெரியவா அப்படின்னு வரான். யாரோ ஒருத்தர் வருவாராம், மாமா உங்களுக்கு கொடுக்கணும்னு தோன்றது அப்படின்னு கொடுப்பாரா, இல்லை நீங்க எனக்கு கொடுத்துட்டு மாமா நான் உங்களுக்கு கொடுக்கவே மறந்து போயிட்டேன்னு சொல்லி கொடுப்பா இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க. யாரோ வரா பெரியவா கொடுக்குறா பெரியவா, எனக்கு பணம் சேர்க்கணுங்கிற என்ன மரணம் இல்லை பெரியவா, எனக்கு யாரையும் தெரியாது பெரியவா, உங்களை தான் தெரியும் பெரியவா அப்படின்னு நமஸ்காரம் பண்ணாரா. நான் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் பார்த்துருக்கேன். இதுதான் நம்ம பூனா கிருஷ்ணமூர்த்தி மாமா இருக்கிற ரூம் வீடு. இதுதான் மாமி, மாமாவும் மாமியும் தான் இங்கே இருந்து சமைச்சு சாப்பிட்டு டெய்லி பெரியவா சொன்ன மாதிரி வேத பாராயணம் பண்ணிட்டு இருக்கா. இது மடத்தோட வேத பவனங்கிற இடம் ஏகாம்பரேஸ்வர கோவில் பக்கத்தில் இருக்குது. இந்த ரூமில் தான் மாமா இருக்கா, மாமியும் மாமாவும் இங்கே தான் இருக்கா. மாமா டெய்லி அங்கே மடத்துக்கு வந்துடுவா.